எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டே உங்கள் பிரகிருஷி ஹோம் மேக் சேனல் எல்லாத்தையும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் போலங்க. அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்கு. நம்ம நார்மல் பொடி இட்லி கொடுத்தா இறங்காதான். அந்த பொடி இட்லியில் கூட வேரியேஷன் கேட்குறாங்க. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் கார பொடி இட்லி. பாருங்கள், இந்த தேங்காய் காரப்பொடி அப்படி போட்டு சூப்பராக செஞ்சேன்னா அந்த இட்லி வந்துடும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பாதி முடி தேங்காய் கீரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக கல்லுப்பு, அப்புறமா கருவேப்பிலை இதை போட்டு குறை அரைச்சிட்டு வந்துங்க. அதில் ஒரு கை ஃபுல்லாக பூண்டுங்க, அதே குறை அரைச்சிட்டு வந்துங்க. அவ்வளோதாங்க, இந்த தேங்காய் பொடி காரப்பொடி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, எப்பவும் போல் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கவும், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி அந்த தேங்காய் பொடி தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காரம் நல்லா பிடிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அது எண்ணெயிலேயே போட்டு பெரட்டினதுக்கப்புறமா கட் பண்ண இட்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான தேங்காய் கார பொடி இட்லி ரெடிங்க. எப்பவும் போல் நார்மலான பொடி இட்லி செய்யாமல் இது மாதிரி இட்லி மீந்து போச்சுன்னா இது மாதிரி தேங்காய் கார பொடி இட்லி செய்யுங்களா, சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொப்பரையில் அரைச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு கொப்பரையில் நார்மல் தேங்காய் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.